தர்காவுக்கு எதிராக ஒரு வார்த்தை அந்த தீர்ப்பில் இருந்துச்சு, ஒரு நீதிபதிகளில் அப்படின்னா நம்ம வந்து கட்டாயமாக அப்படி இருக்குதுன்னே கூட கருதி இருக்கலாம். நாம் பார்க்குறோம் பல சந்தர்ப்பங்களில் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில் திருவல்லிக்கேணியில் பிள்ளையாரை வந்து விசர்ஜனம் செய்கிறதுக்காக விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பிடிச்ச அந்த ஊர்வலம் போகும்போது குறிப்பிட்ட சில தெருக்களில் போகிறதுக்கு அனுமதிப்பதில்லை. இந்த தெருவில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஸ்ட்ரீம்லைன் யாராவது வேறு மதங்களுக்கு எப்பயாவது சொல்லியிருக்காங்களா? அப்போ எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடிய இந்து மதம் எல்லாத்துக்கும் அமைதியாகவே இருக்கணும்னா என்ன கணக்கு? இதில் வந்து ரொம்ப தெளிவாக நீதியரசர் என்ன சொன்னாலும் வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு வரியாவது எங்கேயாவது நீதிமன்ற தீர்ப்பில், அதாவது நீதியரசர் திரு ஜி.ஆர். சாமிநாதன் தீர்ப்பில் தர்காவுக்கு எதிராக ஒரு வார்த்தை இருக்குதா? ரெண்டு நீதிபதிகளுமே சேர்ந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் மக்களுக்கு உண்மை தெரியாது என்று நினைத்து, மக்களை ஏமாளிகளாக நினைத்து, அவர்கள் விவரம் தெரியாத நினைத்து உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்கிறார்கள். நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனோ நீதியரசர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட அமர்வோ தர்காவுக்கு நுழையவே இல்லை. தர்கா பற்றின விவாதமே வரல. இங்கே ஒரு விளக்கு தூண்ல தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாமா கூடாது, இவ்வளவுதான் கேள்வி, இவ்வளவுதான் பதில். இதற்கு இவர்களாக கொண்டு பக்கத்தில் வந்து நிற்கிறது வந்து உள்நோக்கம் கொண்டது. அதை தமிழ்நாடு அரசுக்கும் மற்றவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அத்தனைக்கும் பொருந்தும். உள்நோக்கம் இருக்குது, அல்டீரியர் மோட்டிவ் இருக்குது என்றதை இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வே சொல்லியிருக்குது. அவ்வளவுதான் பதில்.